श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु दत्तात्रेय महाराज की जय। गुरुदेव दत्ता। சத்குரு சாய்நாதரின் அனுகிரகம், ஆச்சாரியா ஸ்ரீ யக்கிரால பரத்வாஜ மாஸ்டர் அவர்களின் ஆசிகளோடு ஸ்ரீகுரு சரித்திரத்தின் பொருள் கேட்டுக்கிட்டே வருகின்றோம். அவ்விதமாக கடந்த வாரம் நரகேசரி எப்படி சுவாமியுடைய அருள் பெற்றார், அந்த பஞ்சரத்னங்கள் அதாவது பஞ்சரத்னமாலை கொண்டு சுவாமியை எப்படி துதித்தார் என்பதும் கேட்டோம். இங்க பஞ்சரத்னமாலை என்றால் என்ன? நரகேசரி கல்லேஸ்வரி எப்படி தினமும் 5 ஸ்லோகங்கள் எழுதி துதிப்பாரோ அவ்விதமாக ஸ்ரீகுருவிடம் வந்து ஸ்ரீகுருவையும் 5 ஸ்லோகங்கள் எழுதி துதிக்க தொடங்கினார். பஞ்சரத்ன சோத்திரமாலை அப்படின்னா என்ன? ரத்னம் என்ற உடனே நமக்கு என்ன யோசனை வரும்? ரத்னங்கள், வைரங்கள் அவைதானே ஞாபகத்துக்கு வரும். ஆனால் சுவாமிக்கு வந்து அந்த ரத்னங்கள் தேவையில்லை. பஞ்சரத்ன சோத்திரம் என்றால் 5 புலங்கள், அதாவது 5 சென்ஸ் ஆர்கான்ஸ் அவருக்கு சமர்ப்பிக்கணும். எது பார்த்தாலும் அவரையே பார்க்கணும், எது கேட்டாலும் அவரை பற்றியே கேட்கணும், எது பேசினாலும் அவரை பற்றியே பேசணும், இது சுவாசித்தாலும் அது அவர் பற்றி சிந்தனையாகவே இருக்கணும். அந்த ஸ்பரிசம் எப்படின்னா, ஒரு காற்று நம்மளை தொடும் பொழுது அதுவும் அவர் ஸ்பர்சனாகவே எண்ணுவது. இவைதான் மானசீகமாக நாம் தரக்கூடிய பஞ்சரத்னங்கள். அப்ப என்ன ஆகும்னா, சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணாதான் கடவுளுக்கு பூஜை பண்ண மாதிரி என்ற எண்ணம் இருக்காது. எது பார்த்தாலும், எது கேட்டாலும், எது பேசினாலும், எது தொட்டாலும், எது சுவாசித்தாலும் எல்லாமே கடவுள் ரூபம்தான் என்ற புரிதல் வரும். அதுதான் பஞ்சரத்ன ஸ்தோத்திரம் கொண்டு அவரை துதிப்பது, ஸ்மரிப்பது, பிரார்த்தனை செய்வது என்ற பொருள். உதய பிரார்த்தனையில் மாற்று அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நான் செய்யும் அனைத்து காரியங்களும் உங்கள் சேவைகளை ஆக வேண்டும். என்னுடைய சிந்தனைகள் அனைத்தும் உங்களுடைய சிந்தனை ஆக வேண்டும். நான் அனுபவிக்க அனுபவங்கள் எல்லாமே தங்களின் பிரசாதமாக நான் உணர வேண்டும். நான் காணும் காட்சிகள் அனைத்தும் தங்களின் ரூபமாக தரிசிக்க வேண்டும். இதுதானே நம்ம மாஸ்டர் உதய பிரார்த்தனையில் எழுதியிருக்கிறார். இந்த விதமான மானசீக பூஜை தான் பஞ்சரத்னமாலை போல அவர் ஸ்ரீகுருக்கு சொன்னார். நாம் வந்து வெளிப்படையாக பார்த்து பஞ்சரத்ன ஸ்தோத்திரம் என்றுதானே சொன்னாங்க, அதுக்கு இவ்வளோ பொருள் இருக்கா என்றால் கண்டிப்பா இருக்கு. எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக பார்த்தோம்னா அது எல்லாமே ஏதோ சும்மா ஜஸ்ட் லைக் தட் என்ற மாதிரி தான் தெரியும். அப்படி இல்லாமல் உள்பொருள் தெரிஞ்சுக்கணும் என்பது முயற்சி பண்ணால் இது மிகவும் ஆன்மீக பயணத்திற்கு உதவும். இந்த மாதிரி பொருள் உணர்ந்து படிப்பதனால் சத்தியம் நமக்கு புரியும். சரி, சத்தியம் என்றால் என்ன? எது உண்மையாக இருக்கிறதோ அதுதான் சத்தியம் என்று சொன்னாங்க. சத் என்றால் எது இருக்கிறதோ அது, அயம் என்றால் அது உண்மை என்ற பொருள். அந்த இருப்பது எது ஒண்ணோ அது இந்த படைப்பில் நிரப்பப்பட்டிருக்கிறதோ இல்ல ஆதாரம் கொண்டிருக்கிறதோ என்று
பெரியவங்கள் சொன்னார்களோ அதனை நாம் பெற்று வாழ்வதுதான் சத்தியம். இதுதான் பரமபொருள். இதுக்கு மிஞ்சி வேற ஒரு சத்தியம் இருக்காது. அந்த சத்தியம்தான் வேத வாக்கு என்று சொல்றாங்க. அந்த சத்தியத்தை கடைபிடிக்கிறவங்கள் வாக்கிலிருந்து வந்ததுதான் வேதங்கள், உபனிஷத்கள், சாஸ்திரங்கள் எல்லாமே. அவர்கள் எந்த பாவனையோடு சொன்னார்கள் என்றது தெரியணும்னா நாமளும் மிகவும் நுட்பமாக, அது எப்படின்னா சூக்ஷ்மமான புத்தி கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டும். நாம் நந்தி சர்மா நரகேசரி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ரத்னம் என்றால் அது ஒரு கல். அந்த கல் நல்ல பாலிஷ் பண்ணாதான் அது ஜொலிக்கும், ரத்னமாக மாறும். இல்லைன்னா அதுவும் ஒரு சாதாரண கல் மாதிரியே இருக்கும். அவ்விதமாகவே நம் 5 புலங்களும் வைத்து நிரந்தரம் சாதனை பண்ணணும். எப்படின்னா அந்த சாதனை எப்படின்னா, நம் மனம் பகவானிடம் எப்பவுமே லயித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த 5 புலங்களும் ரத்னமாக மாறும். அப்பதான் நம்ம எண்ணம் ஒரு வேல்யூபிளான எண்ணமாக மாறும். இப்ப சொன்ன இந்த விஷயம் சாஸ்திரங்களில் இருக்கா அப்படி என்றால் இல்லை. இது எல்லாமே உணர்வுதான். உணர்ந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான் இது. இது நம்மளுடைய பாவனை. இந்த பாவனை வைத்தால் லௌகீகமாக இல்லாமல் நல்வழிக்கு போக முடியும். அதாவது சன்மார்க்கத்துக்கு போக முடியும். நல்வழிப்படுத்தும் பொழுது எவ்விதமான விஷயமாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படின்னா அது எனக்கு பசிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். சாதம் இருக்கு, அது கையோடு சாப்பிடாது என்ன, ஸ்பூனோடு சாப்பிடாது என்ன, அது முக்கியம் கிடையாது. எனக்கு பசி ஆறணும், அதுதான் முக்கியம். இந்த 47, 48, 49 அத்தியாயங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறார்னா, குரு கதை சிரவணம் பண்றதுனால் மிகுந்த ஆர்வம் யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு குருவின் பரிபூர்ணமான அனுகிரகம் இருக்கும் என்று சித்தமுனி இங்க சொல்றார். குரு கதை கேட்கணும், அவர் லீலைகள் கேட்கணும், அதுதான் பானம் செய்யணும் என்ற மாதிரி தவிப்பு இருக்கணும். அந்த தவிப்பு இருக்கும் பொழுதுதான் நம்ம உண்மையான பக்தி இருக்கின்ற மாதிரி அந்த கணக்கு. அந்த ஆர்வம் இருந்தாதான் உண்மையான பக்தி இருக்கிற மாதிரி. எதுக்காக இப்படி சொல்றாருன்னா, இங்க சித்தமுனி நம்ம எல்லோரையும் அலர்ட் பண்றாரு. என்ன அலர்ட் பண்றாருன்னா, ஸ்ரத்தா சபூரியோடு சத்குருவை சேவை பண்ணால் ஜீவன் முக்தி கிடைக்கும் என்று சொல்லி நம்மளை அவர் அலர்ட் பண்றார். எதுக்காகனா, சித்தமுனியும் சத்குருவை சேவித்து அதுக்கு பிறகு ஜீவன் முக்தி பெற்றார். ஆகையால் இங்க சித்தமுனி அவரின் வாக்குதான் நமக்கு ஆதாரம். அவர் என்ன சொல்றாருன்னா, கிரந்த பாராயணம் செய்வது, அதாவது திருவிழை பாராயணம் செய்வது மிகுந்த நன்மையை தரும் என்று சொல்றார். படிக்க 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 ஆர்வம் வரும். 47வது அத்தியாயத்திற்கு நாம் வந்தோம். நாமதார்கர் என்ன கேட்கிறார்னா, குரு கதை பற்றி எனக்கு இன்னும் சொல்லுங்கள் என்று. அதுக்கு பிறகு ஸ்ரீகுரு என்ன செஞ்சார், யார் யார் எல்லாரையும் எப்படி அவர் மேன்மை அடைய செய்தார், அவர் மகிமைகள் இன்னும் சொல்லுங்க என்று கேட்கிறார். அவருடைய மனம் எப்படி இருக்குதுன்னா, பச்சை புல்லை பார்த்த கன்று போல் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு தவிப்பு அவருக்குள் இருக்கு. பரமாத்மா
இந்த அந்த சராசரம் முழுவதும் வியாபித்திருக்கிறார். திரிமூர்த்திகள் ரூபங்களிலும் அவர்தான் இருக்கிறார். பிரம்மா, விஷ்ணு, சிவா இந்த ஒற்றுமை சொல்வதற்காக தான் சித்தமுனி என்ன சொல்லிருக்கிறார்னா, அந்தந்த ரூபங்களில் அந்தந்த லோகங்களில் ஒரே பரமாத்மா அவதரிச்சிருக்கிறார் என்றது சொல்லியிருக்கிறார். அப்படின்னு என்ன? சத்தியலோகத்தில் பிரம்மாவாக, சிவலோகத்தில் சிவனாக, பார்க்கடலில் விஷ்ணுவாக ஒரே சைத்தன்யம் தான் அவதரித்திருக்கு. இந்த மும்மூர்த்திகளில் யாரை சேவித்தாலும் அது சத்குருவை சேவித்த மாதிரிதான். சத்குருவை சேவித்தால் மும்மூர்த்திகளையும் சேவித்த மாதிரி கணக்கு. சரி, அது எப்படி? ஒரே சைத்தன்யம் 3 ரூபங்கள் ஏன் எடுக்கணும்? ஒவ்வொரு ஆற்றலில் ஒவ்வொரு வேலை செய்வது எப்படி முடியும்? அவர் பிரம்மலோகத்தில் இருக்காரா, சிவலோகத்தில் இருக்காரா? அது எப்படி முடியும் என்ற டவுட் நம்மளுக்கு வரலாம். அது எப்படி முடியும்னா, அது நம்மளுடைய பாவனைகள் தான். சரி, நான் இங்கிருந்து அமெரிக்கா போறேன் என்ற கற்பனை பண்றேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கால் டாக்ஸி புக் பண்ணிக்கிட்டு ஏர்போர்ட் போறேன். அங்க ஃப்ளைட் ஏறுறேன். அங்கிருந்து யூஎஸ்க்கு போறேன். எங்க பையன் ரிசீவ் பண்ணார், அவங்க வீட்டுக்கு கூட்டு போனார். இந்த மாதிரி கற்பனை பண்ணால் எப்படின்னா, லக்கேஜ் கொண்டு போறதும் என்னோட கற்பனை தான். கால் டாக்ஸி புக் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு போனதும் என்னுடைய கற்பனை தான். ஃப்ளைட்ல ஏறி யூஎஸ்க்கு போய் எங்க பையனை வீட்டுக்கு போனதும் என்னுடைய கற்பனை தான். இப்ப நான் இங்கேயும் இருக்கேன், யூஎஸ்லயும் இருக்கேன் இல்லையா? நம்மளுடைய கற்பனை உண்மையானது. அவ்விதமாக கடவுளும் எண்ணற்ற ரூபங்கள் எடுத்து நமக்கு சேவை செய்கிறாரோ என்றது நாம் யோசிக்கணும். அந்தந்த ரூபங்களில் அவர் வராரு, ஒவ்வொரு வேலையும் அவர்தான் செய்கிறார். திருப்பி பக்தர்களுக்கு முக்தி அனுகரிப்பதற்காக இந்த பூமி மேலையும் அவரேதான் சத்குருவின் ரூபத்தில் வரார். அந்த சத்குரு ரூபத்தில் வரும் பொழுது அதில் திரிமூர்த்திகளின், அதாவது மும்மூர்த்திகளின் ஒற்றுமை இருக்கும், தத்துவம் இருக்கும், மும்மூர்த்திகளின் குணங்களும் இருக்கும். அதனால்தான் குருகீதையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரு ஏகோ ஜெகத் சர்வம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மகம் குரோ பரதரம் நாஸ்தி தஸ்மாத்சம் புதையேத் குரும். அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவனாக இந்த ஜெகம் முழுவதும் குருதான் இருக்கிறார். குருவை விட அதிகமானது வேறு எதுவுமே இல்லை. ஆகையால் குருவை சேவிக்க வேண்டும். இதுக்கு பாபா எத்தனை லீலைகள் செஞ்சிருக்கிறார், அது ஞாபகத்தில் வைத்து இருந்தாலே நமக்கு புரியும் சத்குரு எதுக்காக வரார் என்றது. அவர் நம்மை மேன்மை அடைய செய்வதற்கு, அதோடு நமக்கு ஜீவன் முக்தியை தருவதற்கு வரார் என்றது நமக்கு புரியும். சரி, இன்னொரு பாட்டு பார்க்கலாமா? முக்தி என்றால் என்ன? முக்தி என்றால் மரணத்துக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போறதுதான் முக்தி என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் முக்தி என்றால் அது கிடையாது. முக்தி என்றால் வாழ்க்கை முழுவதும் ஆனந்தமாக வாழ்வது, திருப்தி அடைந்த மனதோடு வாழ்வதுதான் ஜீவன் முக்தி. அதாவது உயிரோடு இருக்கும் பொழுதே முக்தி அடையணும் என்று சொன்னார்கள். சோ அந்த திருப்தியும் ஆனந்தமும் நமக்குள்ளே இருக்கு என்று சொல்லி அவருடைய லீலைகளின் மூலமாக தெரிவிப்பதற்தான் சத்குரு.
சத்குருவை சேவித்தால் கலி கூட நம்மளை அண்டாது. இது சொல்லி சித்தமுனி நம்மளை அலர்ட் பண்றார். இந்த கலியுகத்தில் சத்குரு சேவையால் மட்டும்தான் கலி நம்மை தாக்காது. பிகினிங்லயே நாம் பார்த்தோம் இல்லையா, பிரம்மதேவர் கலியை கூப்பிடும் பொழுது என்ன சொன்னார்? நீ சத்குரு பக்தர்களை தீண்டாதே, அவங்கள் அருகில் கூட போகாதே அப்படி என்று சொல்வார். சரி, அருகில் போனால் என்ன ஆகும்? அருகில் போனா கலி பஸ்மாயிடுவார். அதனால் நீ கண்ணெடுத்து கூட சத்குரு பக்தர்களை பார்க்காதே என்று சொல்றார். அந்த கலிமாயை இல்லாமலே இருக்கணும்னா சத்குரு சேவை தான் கலியுகத்தில் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு. கடந்த அத்தியாயத்தில் நாம் பார்த்தது என்ன? ஒரே சமயத்தில் 7 கிராமங்களில் இருக்கிற பக்தர்கள் வீட்டுக்கும் ஸ்ரீகுரு போனார். அப்படியே காங்காபுரத்திலையும் இருந்தார். பாருங்க, ஒரு இடத்தில் இருந்த பரமாத்மா அவ்விதமாக மாறி எல்லாரையும் அனுகிரகம் பண்ணினார். குருவிற்கு அசாத்தியம் என்பதே இல்லை. எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கிறார். அவர் நினைத்தவுடனே தரிசனம் கொடுக்க வல்லமை பெற்றவர். இதுதான் குருகீதையில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. யார் ஒருத்தர் இந்த அந்த சராச்சரம் முழுவதாக வியாபித்திருக்கிறாரோ அப்பேற்பட்ட குரு யார் என்பது நமக்கு தெரியணும். அப்பேற்பட்ட குரு யார்னா மும்மூர்த்திகளின் சொரூபமானவர். அவருக்கு நாம் வணங்கணும் என்று சொல்லியிருக்காங்க. அதுக்காக நாம் எங்கேயோ போய் ஒரு குருவை தேடி அவர் உண்மையான குருவா, மிகுந்த சாதனை பண்ண குருவா என்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆனால் நமக்கு நம்ம மாஸ்டர் அந்த கஷ்டம் இல்லாமலே அந்த கஷ்டம் கொடுக்கவில்லை. நமக்கு ஸ்ரீ சாய்நாதர் இருக்கார். அவருடைய லீலைகள் தான் அவர் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர திருவடிவம் என்பது நமக்கு சொல்லி தந்தார். அதனால் மிகுந்த பாதுகாப்பான முறையில் நாம் இருக்கின்றோம். ஆகையால் பாபா பூஜை பண்ணால் போதும், மும்மூர்த்திகளுக்கும் பூஜை பண்ண மாதிரி தான். வெங்கடேஸ்வர சுவாமி அவருக்கு பூஜை பண்ணால் மும்மூர்த்திகளுக்கும் பூஜை பண்ண மாதிரி தான். அக்கல்கோட் மகாராஜ்க்கு பூஜை பண்ணால் மும்மூர்த்திகளுக்கும் பூஜை பண்ண மாதிரி தான். ஆனால் பூஜை பண்றதுக்கு என்ன வேண்டும்னா முழுமையான விசுவாசம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எண்ணற்ற இலைகள் இருக்கின்றா. இப்ப ஸ்ரீகர் 8 ரூபத்தில் தரிசனம் கொடுத்தார் என்று நாம் படித்தோம். பாபா சரித்திரத்தில் எத்தனை லீலைகள் இந்த மாதிரி படித்தோம். திடிலேயே இருந்து நடுக்கடலில் இருந்த அவங்களையும் அவர் காப்பாற்றினார். அகமது நகரிலையும் தரிசனம் கொடுப்பார். அதேபோல் ஸ்ரீகுருவை பக்தியுடன் முழுமையான நம்பிக்கை கொண்டு சேவிக்கணும். அப்படி சேவித்தால் லக்ஷ்மி நம்மிடம் நிரந்தரமாக இருக்கும் என்ற ஆசீர்வாதம் ஸ்ரீகுரு பண்ணிருக்கிறார். ஸ்ரீகுரு ரிஷிவல்சனை ஆசீர்வாதம் பண்ணார். லக்ஷ்மி நிரந்தரமாக இருக்கும் என்ற ஆசீர்வாதம் பண்ணார். லக்ஷ்மி செஞ்சலமாக தானே இருப்பாங்க. யார் ஒருத்தரிடம் பர்மனண்டா இருக்க மாட்டாங்களே என்ற டவுட் கூட நம்மளுக்கு வரலாம். ஆனால் சத்குரு பக்தர்கள் இடம் மட்டும் நிரந்தரமாக லக்ஷ்மி இருப்பாங்க. இது மகர்ஷி வாக்கியம். லக்ஷ்மி என்று சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகத்து வரும்? லக்ஷ்மி என்று சொன்ன உடனே காசு, பணம், தங்கம் இந்த மாதிரியே ஞாபகத்துக்கு வரும். ஆனால் லக்ஷ்மி என்றால் இது கிடையாது.
மோட்சத்துக்கு காரணமான நற்குணங்கள் இருந்தாதான் லக்ஷ்மி நம்மிடம் நிரந்தரமாக இருக்கும். அது 16 செல்வங்கள் பற்றி நாம் சொல்லிக்கிறோம். இது பற்றி தெரியப்படுத்துவதற்கு நிறைய மகான்கள் வந்தாங்க. அவங்க நமக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கணும்னா, அபிராமி அந்தாதி படித்தால் எல்லா நன்மையும் கிடைக்கும் சொல்லுவாங்களா, லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்றும் சொல்லியிருக்காங்க. அந்த அபிராமி அந்தாதியில் என்ன படிக்கிறோம்? கலையாத கல்வியும் குறையாத வயது ஓர் கபடுவாராத நட்பும் என்று படிக்கிறோம் இல்லையா? என்னைக்காவது அதில் எத்தனை சொல்லப்பட்டிருக்கிறது என்பது நாம் கவுண்ட் பண்ணிருக்கிறோமா? இல்லை. அதில் 16 செல்வங்களில் 16 செல்வங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் அவைதான். மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை. இந்த மாதிரி 16 குணங்கள் தான் லக்ஷ்மி கடாட்சம் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. தினமும் நாம் வெறும் ஸ்லோகம் படித்தாலே அந்த செல்வங்கள் வருமா? யோசிங்க. அதுக்காக நாம் என்ன பண்ணணும்? அந்த ஸ்லோகத்துக்கான பொருள் உணர்ந்து படிக்கணும். அப்படி உணர்ந்து படிக்கும் பொழுதுதான் எல்லா செல்வங்களும் வரும். அதுக்குதான் சொன்னது முள் நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கணும் என்று. அதில் என்ன சொல்றோம்? மாறாத வார்த்தையை என்று சொல்றோம். அப்படின்னா நாம் யாருக்காவது உதவி செய்வோம் என்ற வாக்கு கொடுத்தா திருப்பி என்னால செய்ய முடியாது என்று சொல்லக்கூடாது. நாம் கொடுத்த வார்த்தை காப்பாத்திக்கணும். அதுதான் நாம் புரிஞ்சுக்கணும். அன்பு அகலாத மனைவியும் அப்படி இருக்கலாம். இதுல நம்மளுடைய கடமையை சொல்லியிருக்காங்க. அதனை நாம் கடைபிடிக்கணும். இதுதான் விசுவாசம் என்றால். சத்குரு என்ன சொல்லிக்கிறாரோ அதனை நம் வாழ்க்கையில் கடைபிடிப்பதுதான் சத்குருவின் சேவை. ஆனால் கடவுளால் கொடுக்க முடியாத ஜீவன் முக்தி சத்குரு எல்லாருக்கும் கொடுப்பார். அது எப்படின்னா, பாபா கிட்ட நாம் போகும்பொழுது எத்தனை கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு போறோம். ஆனால் அவர் நம்மளுடைய லௌகிகமான கோரிக்கைகள் தீர்த்து வைத்து அதோடு மோட்சம் பெறுவதற்கான தகுதியும் கொடுப்பார். இதுதான் கடவுளுக்கும் சத்குருக்கும் சாதாரண சித்த புருஷங்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசம். தத்தாதார மூர்த்தி எப்படி இருப்பார் பாருங்க. சத்குரு தான் சேத்திரம், குருதலம் என்று சொல்லியிருக்காங்க. குருதலம், குருவின் கஷேத்திரம் அப்படின்னா என்ன? அவர் ஒரு இடத்திலேயே இருப்பார் என்றது கிடையாது. ஷீடியில் மட்டும்தான் இருப்பார், கங்காபுரில் மட்டும்தான் இருப்பார், திரிசரத்தில் மட்டும்தான் இருப்பார் என்றது கிடையாது. சத்குரு எங்கிருப்பாரோ அதுதான் கஷேத்திரம். இதுக்காகனா சத்குருவை ஜெங்கம தீர்த்தங்கள் என்று சொல்லுவாங்க. அவங்களை நடமாடு தீர்த்தலங்கள் என்று சொல்லுவாங்க. எதுக்காகனா அவங்க எங்க வேண்டினாலும் இருப்பாங்க. இதுக்கு மாஸ்டர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அது என்னதுன்னா, கடைசியாக மாஸ்டர் எழுதின திருநூல் சாய் சந்நிதி. அதில் பிளேஸ் என்ற குறிப்பு கொடுத்துட்டு நீங்கள் இருப்பிடம் என்று சொல்லுவார். அப்ப நாம் எங்கிருக்கிறோமோ அதுதான் குருவின் கஷேத்திரம். குருவின் கஷேத்திரம் என்றால் என்ன? அவருடைய வாக்குகளை யார் கடைபிடிக்கிறார்களோ அங்கேயே சத்குரு இருப்பார். இதுதானே சாய்நாதரும் சொன்னார்.
சாய்நாதர் என்ன சொன்னார்னா, அஞ்சரை அடி வேகம்தான் பாபா என்று நினைப்பவன் என்னை பார்க்காதவன், அதாவது தரிசிப்பாதவன் என்று சொன்னார். நான் எல்லா இடத்திலையும் இருக்கேன், இதுவும் குருவின் திருக்ஷேத்திரம்தான். நாம் இப்போ உட்கார்ந்திருக்கின்ற இடம், நம்ம வீட்டில் நாம் உட்கார்ந்திருக்கின்ற இடம் கூட குருவின் கஷேத்திரம்தான். அந்த குரு இடத்தில் தானே எல்லா தீர்த்தங்கள் இருக்கும் என்று சொன்னாங்க. பாபா பாதத்திலிருந்து, அதாவது திருவடிகள் இருந்து கங்கா யமுனா தீர்த்தங்கள் வரும் இல்லையா? அவ்விதமாகவே ஸ்ரீகுரு கங்கரபுரத்திலேயும் அமரபுரத்திலேயும் இருந்தார். அங்க நிறைய தீர்த்தலங்கள் இருக்கு, நிறைய தேவதாமூர்த்திகளும் அங்க இருக்காங்க. சுவாமி அங்க சென்று அந்த தீர்த்தங்களை சேவித்து என்ன சொன்னார்னா, இங்க நிறைய தேவர்கள் இருக்காங்க, அவங்களை செவிக்க நான் வந்தேன் என்று சொல்றார். மகான்களின் தபோ மகிமையால் அந்த தீர்த்தத்துக்கு இன்னும் சக்தி கூடும். ஆனால் அவங்கள் அது சொல்ல மாட்டாங்க. சொல்லாமலேயே நிறைய தேவர்கள் இருக்காங்க, ஜீவன் முக்தி பெற்ற சிவபக்தனும் இங்க இருந்தார், அதனால்தான் இந்த க்ஷேத்திரம் பவித்திரமானது, புனிதமானது என்று ஸ்ரீகள் சொல்றார். ஆனால் மகான்கள் சன்னதியில்தான் எல்லா தீர்த்த கஷேத்திரங்கள் இருக்கும். குருகீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, சர்வ தீர்த்தாவகாஹஸ்ய சம்பிராப்னோதி பலம் நரஹா குரோ பாதோதகம் பீத்வா சேஷம் சிரசி தாரயன். குருவின் பாதங்களில்தான் எல்லா தீர்த்தங்களும் இருக்கும். அப்பேற்பட்ட சத்குருவின் பாத தீர்த்தத்தை சேவித்து தலைமேல் தரித்தவன் எல்லா புண்ணிய நதிலையும் குளிச்சதுக்கான பலன் பெறுவான். அப்படி சொல்லியிருக்கிறார். அது எப்படின்னா, பாவனை தூய்மையாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நடக்கும். பக்தி ஸ்ரத்தையுடன் தியானம் பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்கின்ற டேங்க் தண்ணி இருக்கும் இல்லையா, அதை கையில் எடுத்துக்கிட்டு இது நம்ம குருவின் பாதீர்த்தம் என்று எண்ணி பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் பாவனை செய்தால் அந்த தீர்த்தத்துக்கும் காசியில் இருக்கின்ற கங்கை போல் சக்தி வரும். குருவின் ஸ்மரணை அப்பேற்பட்டது. முமுக்ஷு, அதாவது முக்தி தேடுபவர் கண்டிப்பாக இவ்விதமாக செய்யணும் என்று சொல்லியிருக்காங்க. சாதாரண மனிதர்களுக்கு அந்த தீர்த்தங்கள் மகிமை தெரியாததனால் மகான்கள் தீர்த்த யாத்திரைகள் செய்து அந்த தீர்த்த தலைகள் மகிமை பற்றி வெளிப்படுத்துவாங்க. காஞ்சி பரமாச்சாரியா 3 முறை நம்ம நாட்டை சுற்றி வந்தார். ஏன் அப்படி பண்ணார்னா, சத்குருவின் குணம் அதுதான். அவர் நடந்துதான் போவார். பாத யாத்திரை தான் அவர் பண்ணினார். அந்த பாத யாத்திரையிலேயே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை பாத யாத்திரை பண்ணிதான் அவர் போனார். காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அவர் போயிட்டு வந்தார்னா, எல்லா தீர்த்தங்களுக்கும் புனிதமான சக்தியை கொடுப்பதற்காக தான் அவர் அந்த மாதிரி பண்ணார். எல்லாருக்கும் முக்தி கிடைக்கணும் என்ற எண்ணம் தான். சத்குரு அதுக்கு மட்டும்தான் தவிப்பார். நம்மிடம் அவர் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார். சத்குரு இருக்கின்ற இடத்தில் அஜ்ஞானம் இருக்காது. அது எப்படின்னா, சத்குரு ஒரு ஸ்ட்ரீட் லைட் என்று வச்சுக்கிட்டால், நாம் அந்த ஸ்ட்ரீட் லைட் பக்கம் போயிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய நிழல் முன்னாடி இருக்கும். கரெக்டா அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு நேர்ல நாம் நிற்கும் பொழுது நம்ம நிழல் தெரியாம போயிடும். அது தாண்டி போனோம்னா நிழல் பின்தொடர்ந்து பின்னாடியே இருக்கும். நமக்கு
அஜ்ஞானம் இல்லாமலேயே செய்பவர் சத்குரு மட்டும்தான். அவர்தான் மும்மூர்த்திகளின் ஸ்வரூபம். 3-in-1 சைக்கிள் பிராண்ட் அகர்பத்தி, அதாவது ஊதுபத்தி, அது 3 நறுமணங்கள் கொண்ட அகர்பத்தி. அதே மாதிரி மும்மூர்த்திகள் குணம் கொண்ட சத்குரு. ஏன் 3 நறுமணங்கள் என்று சொல்றாங்க? ஏன்னா 3 நறுமணங்கள் ஒன்னா சேர்ந்தால் அதுக்கு ஒரு என்ஹான்ஸ் கிடைக்கும். அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க. மும்மூர்த்திகள் வடிவமான சத்குரு அவ்விதமானவர் தான். அவரை சரணடைந்தால் போதும், மும்மூர்த்திகளும் நமக்கு தரிசனம் கொடுப்பாங்க. அதோடு வரம் வேண்டிக்க சொல்லி நம்மளை கெஞ்சுவாங்க. ஏன்னா துவஸ்தா என்பவர் ஒரு அத்தியாயத்துல நாம் இதானே படிச்சோம். சரி, ஏன் நம்ம சத்சங்கத்தில் சைக்கிள் பிராண்ட் அகர்பத்தி பற்றி 3 ரோல்ஸ் பற்றி எக்ஸாம்பிள் சொல்றோம்னா, இது ஏதோ சும்மா காமெடிக்காக சொல்றது கிடையாது. இது ஒரு அனன்ய சிந்தனமாக மாறிவிடும். அதுக்காக சொல்லிக்கிறோம். ஏன்னா காத்தாலேயே விளக்கேற்றும் பொழுது 3-in-1 அகர்பத்தியில் ரோஸ், ஜாஸ்மின், லில்லி 3 ஃபிளேவர் கொண்ட அகர்பத்தியை ஏற்றிட்டோம் என்று வச்சுக்கோங்களேன். இதுதான் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் குணமாக சொல்லியிருக்கிறாங்க. 3 நறுமணம் சேர்ந்தது மாதிரி அந்த மும்மூர்த்திகள் சேர்ந்தவர் தான் சத்குரு. அவரை நான் வணங்குகிறேன் அப்படி நினைத்தால் அது அனன்ய சிந்தனம் தானே. அப்படியே 6 o'clock வாக்கிங் போறோம். எல்லா வீட்லையும் விளக்கு ஏற்றிருக்கும் பொழுது கற்பூரம், ஊதுவத்தி ஸ்மெல் மிக்ஸ் பண்ணி வரும் இல்லையா? அப்படி வரும் பொழுது நமக்கு ஆஹா, இவங்க பூஜை பண்றாங்க, இந்த நறுமணம்தான் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் என்று சொல்லியிருக்கிறாங்க, இதுதான் சத்குரு என்பது நாம் நினைத்தால் அந்த மும்மூர்த்திகள்லையும் பூஜை பண்ண மாதிரி கணக்கு. அனன்ய சிந்தனைக்கு உதவுவதற்கு தான் இந்த எக்ஸாம்பிள் நாம் சொல்றோம். ஜீவன் முக்தி பெற்றவங்கள் தெய்வம் தன்னிருந்து வேறு அப்படி என்று சொல்லிட்டு, தெய்வம் தான் எனக்கு வழிகாட்டது என்று சொல்லிட்டு பிரார்த்தனையும் பண்ணுவாங்க. ஆனால் செய்யறது அவங்கள்தான், அவங்களே செய்யறாங்க என்றது மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஸ்ரீகுருவும் என்ன பண்ணுவார்? ரத்னாதேவி அம்மாக்கு என்ன சொல்லுவார்? நீ உன்னுடைய கர்மா அனுபவிக்கணும், நீ சுவாமி பூஜை பண்ணு என்று சொல்லுவார். சொல்லிட்டு அவங்களுடைய கர்மாவை நீக்கிடுவார். அதே போல் சத்குரு நம்மளுடைய கர்மாவை நீக்கி முக்தருவார். இதுதான் இந்த அத்தியாயத்தில் இருக்கிறது. பக்தியோடு சிரத்தையோடு நாம் ஸ்ரீகுரு சரித்திரம் பாராயணம் பண்ணாலே போதும், நமக்கு எல்லாமே சத்குருதான் தருவார் என்பது புரியும். ஆகையால் குரு சரித்திர பாராயணம் நம்மை தியானத்தின் வழியாக கொண்டு செல்லும். நம் அனைவருக்கும் குரு கதையை கேட்கணும் என்ற தவிப்பை சாய் மாஸ்டர் அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. श्री सच्चिदानंद सद्गुरु दत्तात्रेय महाराज की जय. गुरुदेव दत्ता.